யாராவது இந்த ஊழல் கீழன்னு தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது தட்டி தூக்கிடுவேன், அமைச்சரும் தூக்கிடுவேன். இந்த தெரிஞ்சவன் தெரியாதவன் பார்க்க மாட்டேன். இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வேற லெவல சம்பவம் இருக்காரு அமைச்சரவையில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதெல்லாம் கனவா நினைவாந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே படத்துல நடக்கிற அந்த சீனெல்லாம் நிஜமாக்குனது நம்முடைய முதலமைச்சர் விஜய் மட்டும்தான். இப்ப இதெல்லாம் சொல்லும் போது மற்ற கட்சிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப்பா, இதெல்லாம் ஒரு முக்கிய நியூஸா, இது எல்லாரும் சொல்றதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் சொன்னதை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது சொல் முக்கியம் இல்ல, செயல்னு. ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள்லயே இவ்வளவுக்குள்ள அவரால் பண்ண முடியுதுன்னா இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் அவரால் பண்ண முடியும்? இப்பவே அவ்வளவு பேரும் ஊழல், அதாவது லஞ்சம் வாங்குறது பயப்படுறான். அதாவது நீங்க சொல்லலாம், அதாவது இன்னுமே பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கப்பட்டு தான் இருக்கு, அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து தப்பு, அங்க ஒண்ணு இங்க நடக்கலாம். ஆனா தப்புன்னு தெரிஞ்சுட்டா அது தான் சொந்த கட்சிக்காரன் தான் தட்டி தூக்கிடுவார் மனுஷன். அதான் அப்படிதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீராசாமி மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது சட்டப்படி நிரூபிச்ச பிறகு திரும்ப தெரியும். இப்போதைக்கு அவர் வந்து ஆதாரப்பூர்வமா அவர் கையால பணம் வாங்குறது நிரூபிக்கப்பட்டு அது லஞ்சம் சொல்றாங்க, உடனே கைது பண்ணுங்க. கட்சியில இருந்து தூக்குனாங்க. அதையும் எல்லாரும் பாத்தீங்கன்னா உன் கட்சியில தூக்குறது பெரிய விஷயமா, அவன் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் கைது நடவடிக்கை எடுத்துட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கட்சிக்காரன் உன் கட்சிக்காரன் அப்படிலாம் கிடையாது. தப்பா எவன் பண்ணாலும் தப்பு தான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதை வந்துட்டு திருட்டு திமுக ஆட்சி கிடையாது, இது தேவா ஆட்சிடா, இது என்னோட ஆட்சி, நீங்க கரெக்டா இருந்துக்கிடணும் எல்லாரும் அப்படின்னு இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல வச்சு செஞ்சுட்டு இருக்காரு அமைச்சர் எல்லாத்துக்கும். உங்களுக்கு தெரியும், பதவி ஏத்த முதல் நாளே அவர் சொன்னது என்ன, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இங்க அந்த சென்டர் இந்த பர்சன்லாம் கிடையாது, ஒரே சென்டர் நான் தான் அப்படின்னால அதை இப்ப நிரூபிச்சுட்டு இருக்காரு மனுஷன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்றவங்களுடைய அர்த்தம் இருக்கிட்டார், அப்படி தனியா அவர் முடிவு எடுக்காருல இல்ல, அது எப்ப நமக்கு வந்து பூஸ்டி ஆச்சு கேட்டீங்கன்னா இந்த அருண் ஐபிஎஸ் தூக்கி அடிச்சாருல அதுலதான். அதாவது நம்ம ஒரு போஸ்டிங்ல போட்டுட்டோம் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு, அதுக்காக அவர் அதே இடத்துல தான் கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். அவர் தப்பு பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. தப்பு யார் பண்ணாலும் தூக்குறதா. சோ அந்த வகையில வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அமைச்சர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு முக்கியமா. அதாவது அந்தந்த அமைச்சர்கள் அவங்க துறை சார்ந்த அமைச்சர் தான் அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொள்ளணும். சும்மா நீங்க சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் சம்பந்தம் இல்லாத துறையில இந்த ஆய்வு மேற்கொள்றது, ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு ஒரு மானி கொடுத்துருக்காரு. கரெக்டா இருந்துடுங்க. அதாவது உங்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளை நீங்க தீர்க்க போங்க, அங்க போய் நீங்க ஆய்வு மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது. அது கரெக்ட் தானே? அதாவது அவங்கவுங்க துறை இருக்கு, எதுக்கு அப்புறம் அவங்க துறை சார்ந்த அமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த துறையை பார்த்துக்கிடுங்க, அப்பதான் கரெக்டா போகும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சரை கூட்டத்தில் பின்னி படுறது இருக்காரு. அமைச்சர் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆடி போய் தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா இப்படி சொல்லணும், இப்படி ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர், ஏன்னா அவரே பாத்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சினிமா துறையில் இருக்கும்போது இந்த ஆடியன்ஸ்ல ஒரு ஆடியன்ஸ்ல அவர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அதாவது இங்க லஞ்சம் ஊழல் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கவங்களே கண்டுக்காதனால தான் கீழே இருக்க கடைக்கூடிய வரைக்கும் அந்த லஞ்சம் போயிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் மேல இருக்கவங்க போகுது இல்ல பணம், அதனால அவங்க கண்டுக்கிறது கிடையாது. சோ நாம சரியா இருந்தா, இப்ப என்னுடைய ஆட்சி இல்ல, நான் சரியா இருந்தானா கடைக்குடியில இருக்கு எல்லாம் சரியா இருப்பான். அதுதான் இதோடைய வழி. அந்த வழியை தான் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்பற்றிட்டு இருக்காரு. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்காரு மனுஷன். சோ அதாவது சில விஷயங்கள்ல நமக்கு சில நேரங்களில் ஒரு சின்ன முரண்பாடு வரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அது தெரியும், அது எப்படி பண்ணணும் இருக்கு. அதனால அந்த முரண்பாடுகள் நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆனா பல நேரங்கள்ல பின்னி பெடலுக்கிற மனுஷன், நாம ஒரு முதலமைச்சர் புதுசா நம்ம ஒரு மாற்றமா தேர்ந்தெடுத்தா அவர் எப்படி இருக்குன்னு நினைக்கமோ அதன்படி சொல்லி அடிக்கிறார். இந்த லஞ்சம் ஊழல் ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாத்தட்டி நிக்கிற மனுஷன். அதுக்கு நாமள இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இதை வந்துட்டு அதாவது நடுநிலைவாதிகள் அப்படிங்கிற பேர்ல அவரு கட்சியில ஏதோ ஒரு பக்கம் ஏதாவது ஒருத்தங்க புதுசா வந்தவங்க தானே, அவங்க பண்ணக்கூடிய சின்ன இந்த ரீல்ஸ் சின்ன மாதிரி இதெல்லாம் பெருசா எடுத்து போட்டு நெகட்டிவா கட்டமைக்கிறது, ஒண்ணுமே தெரியல சொல்றது விட்டு அவர் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்றாரு அதை பாராட்ட பழகிக்கிடுங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது அது வரவேறுங்க. அப்பதான் திரும்ப அதை பண்ண முடியும். ஓகேவா? பொதுமக்கள் உங்களுக்கு எதிர்க்கட்சியில விடுங்க, அவங்க என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ண போறாங்க, அவங்க வந்து கதறிட்டா நினைப்பாங்க. அவங்க கரெக்டா அதை நம்ம வந்து எடுக்கவே வேண்டாம். நடுநிலைவாதியில் கூடிய மக்கள் பொதுமக்கள் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் பாருங்க. இப்ப கூட பாருங்க, மாநகராட்சியில 6 பேரை இடைநிலை நீக்கம் பண்ணிருக்கு. எல்லாம் என்ன காரணம் கேட்டீங்க? அதாவது நம்ம ஏதாவது பொதுமக்களை போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது லஞ்சம் கேட்கறது, லஞ்சம் வாங்குறது, அதுக்கப்புறம் பொய்யான உபகரணம் வாங்கின மாதிரி ஒரு காரணம் கட்டுது. இப்ப நான் அதை காட்டுறேன், இதுல உள்ளவங்க தான் இந்த காரணத்துக்காண்டி தான் இவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சோ அப்படி தப்பு எங்க நடந்தாலும் கிடையாது. அதாவது திமுக ஆட்சியிலையும் தப்பு நடக்கும், தேவக ஆட்சியிலும் தப்பு நடக்கும். நான் வந்து தப்பு எங்கேயுமே 0% தப்பே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தப்பு நடந்த உடனே அது மேல ஆக்ஷன் எடுக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ஆட்சி என்ன கேட்டீங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த பெண் புகழ் அங்கேயே லீக் பண்ணிட்டாங்க.
புரியுது இல்ல? இங்க அப்படி கிடையாது. அவன் கட்சிக்காரன்னு அந்த ஈடுபட்டிருக்கா அப்படி தெரிஞ்சா அப்படி மூடி மறைக்கிறது. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எந்த ஒரு மூடி மறைக்கவும் கிடையாது. தப்புனா உடனே அவன் மேல ஆக்ஷன் எடுக்கு. சோ உடனே நீங்க எல்லாரும் வந்துருவீங்க. எதுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய அமைச்சரவையில் சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்துட்டு பவுடர் வந்து யூஸ் பண்ணார்ல, அப்ப அதுக்கே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ட்டு எல்லாம் தூக்கிட்டு வருவீங்க. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை தான் அப்படிங்கறது அவர் வந்து வாய் வழியா பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டாரு. சோ ஒரு மாத்திரை கூட முழுக்க முடியும். மத்தபடி அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க முடியும்? இப்போ இந்த வீராசாமிங்கிற ஒரு லஞ்சம் வேணா சொல்லி அவர் கையங்களமா மாட்டின மாதிரி எப்படியோ அவர் பண்ணாத எதுக்காடியே வேணாத பணத்தை, ஆனா பணம் வாங்குற அந்த ஆதாரம் இருந்துச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் ஆதாரம் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நீங்க ஆதாரம் இல்லாத ஒரு குச்சாட்டை நீங்க வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதுக்காக எப்படி எடுத்து விடுவாங்க? யாரையும் வந்து நான் பாரபட்சம் பாக்குறது கிடையாது. அதாவது இப்பவும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இந்த ஃபேவரிசம் ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு ஒரு கட்சி இப்போ அவங்க ஆட்சியில் உள்ளவங்கலாம் தலதிரிக்கு ஆடுறது அந்த மாதிரி பண்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சி தான் எல்லாரும் மக்களும் விரும்புவாங்க. அதாவது ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போட்டவங்களும் அவங்க தான் முதலமைச்சர் சொன்னார்ல. இங்க இருக்க எத்தனை கோடி பேரும் நான் தானே முதல்வர், அவங்க எல்லாத்துக்கும் என்னோட பிள்ளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. ஏன்னா அந்த உணர்வு இருக்கணும். ஸோ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் அப்படி திமுறை எடுத்து ஆடுறது எதிர்கட்சிக்காரனா அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஒரு சரியான ஒரு நீதி, அதாவது சமூக நீதி. ஸோ அந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ற விஷயங்களை பற்றி நான் ரீசெண்டாக உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் தெரியும். எப்படியே கலக்குங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதுக்காக தான் ஃபுல் சப்போர்ட்டா எனர்ஜிக்காக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னும் முக்கியமா இன்னைக்கு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதாவது திமுக ஆட்சி பண்ற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கும். அதையும் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில அவங்க இலவச பஸ் விட்டாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம், தமிழக அரசின் விடியல் பயணம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த விடியல் தூக்கிட்டாரு. அதே மாதிரி நான் முதல்வர் திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த முதல்வர்ங்கிறத தூக்கிட்டாரு. உடனே கதறல். சோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணணும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கங்களை நான் பார்த்தேன். முன்னாடியே நான் அதை பத்தி பேசியிருக்கேன். அதையும் தூக்கிட்டாருன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, அதாவது மக்களுடைய வரிப்பணம் தான். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இவங்க மக்களுக்கு செய்யறதுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எதுக்கு கலைஞர் பேர் வரணும்னு கேட்க. அதையும் நம்முடைய முதலமைச்சர் செவ்வனே செஞ்சாருன்னா இன்னும் நமக்கு ஒரு பரம ஆனந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசுறது, இது நம்ம யாருனே பேசுனதுதான். அதாவது இந்த மத்தவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல முதலமைச்சர் விஜய் எதுவுமே முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறத என்னுடைய இது. அவர் எடுக்கணும், எந்த முடிவா இருந்தாலும் சரி அவர் எடுக்கணும், அதுல பின்வாங்க கூடாது. சோ அதான் எனக்கு இது. என்ன பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முடிவை, ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை 100 தடவை நல்லா யோசிச்சு எடுப்பாரு. அப்படி எடுத்த முடிவை இவங்க சொல்றாங்க மாத்தக்கூடாது. சோ அதையும் நான் அவர்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் சில விஷயங்களை அடிச்சு வரைக்கிட்டு இருக்காரு. ஏன் இதை நான் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டீங்கன்னா, திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் வந்து இப்போ உருட்டு மனா மாறிட்டாரு. மாறி வந்து உருட்டிட்டு இருக்காரு, எல்லாரும் தெரியும். சோ இப்போ இவ்வளவு நாளா அவங்களுக்கு செம்படிச்சவங்களே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. யூடியூப் உருட்டஸ் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கா. தலைவரே தூக்கி பிடிச்சு கூட அவனே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாறி பேசுறாரு அப்படிங்கறதுனால எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஒரு நிலைப்பாடு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிய மாதிரியும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாம பண்றாரு. நாம அவங்க கைட்லைன்ஸ் பண்ணி தான் நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியும், இந்த தாய்மாமன் தங்கமூலம் திட்டங்கிறதே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏதோ அவர் வந்து அந்த தங்கச்சிகளா பார்த்து அவர் வந்து அந்த சென்டிமெண்ட்ல அவங்க ஒரு இமோஷனல் மாடல இருக்காரு. சோ அதனால அந்த திட்டத்தை அறிவிச்சாரு. அது அவருடைய திட்டம். அவர் இந்த மக்களுடைய வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு சொல்றாரு. அதுலயும் போயிட்டு நீங்க அதை மறுசீரசீலனை பண்ணணும் அப்படின்னாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அதை ஏத்துக்கல. கரெக்டா அவர் செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டாரு. ஒரு நோஸ் கட் ஆகி போச்சு. இப்ப திரும்ப ஒரு விஷயத்தை எடுத்து வர்றாரு. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட. என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய ஆட்சிக்கு வந்ததே பாத்தீங்கன்னா இந்த பண அரசியலும் சாதி மத அரசியலும் உடைச்சிட்டு தான் அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா நினைச்சுதான் அவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஓகேவா? சோ அப்படிப்பட்டவர் இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்ததா சமூக நீதித்துறைன்னு மாத்தி அந்த போஸ்டிங்கை தான் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரா கொடுத்திருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. உண்மையிலே சமூக நீதியை யார் தூக்கி பிடிக்கிறா அப்படின்னு இதுல தெரிஞ்சிடும். அதாவது சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இப்ப அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் அது எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைங்கிறத சமூக நீதித்துறை அப்படின்ட்டு மாத்துவீங்க. அப்படிலாம் மாத்தக்கூடாது. சமூக நீதினு வந்துட்டா அதுல பிசி எம்பிசி எல்லாருமே வருவாங்க. அப்படி வரக்கூடாது. ஆதி திராவிட நலத்துறை தான் அது இருக்கணும். இப்ப வருதா? சாதி யார் பார்க்கறான்னு தெரியுதா? ஒரு மனுஷன் ஜாதி எல்லாத்தையும் உடச்சு இன்னைக்கு எல்லாரையும் ஒன்னமா பார்க்கணும், இங்க அப்படிலாம் எந்த ஒரு ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒன்னா நினைக்கிறாரு. எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் சமூகத்துறைன்னு மாத்தி இருக்கிறது. அத சாதியை ஒழிக்கணும், சாதி ஒழிப்பு போராளிகள் அதை வந்து சந்தோஷப்படணும், வரவேற்கணும். ஆனா அதை விட்டு திருமாவளவன் அவர்கள் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க. ஆதி திராவிடர் நலத்துறை தான் இருக்கணும். நாங்க வந்து ஆதி பழங்குடியினர், நாங்க வந்து ஆதி தமிழர்கள், இங்க இதை நீங்க மாத்துறீங்க அப்படின்னு போர்க்குடி தூக்குறாங்க. இப்போ வரைக்கும் இதை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இப்ப ரீசெண்டாவும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுபரிசீலனை செய்யணும் முதல்வர் கோரிக்கை வைக்கிறார். நான் தெரிய வைக்கிறேன். நீங்களா வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே நின்று
நீங்க வந்து 108 இடங்கள் ஜெயிச்சு நீங்க வந்து வந்திருக்கீங்க. நீங்களே எதிர்த்து தரப்புல இருந்து விமர்சனம் பண்ணீங்க. உங்களை எதிர்த்து தான் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. ஏதோ அந்த சமயத்துல அவருக்கு ஒரு 10 இடங்கள் கம்மியாயிட்டு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுச்சு. அதுல வச்சுக்கிட்டு வர்றீங்க வரது. அதுக்காக உங்களுக்கு வெகுமதியா ஒரு அமைச்சரவை போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது அவருக்கு பொறுக்கல. அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது நொட்ட சொல்லிக்கிட்டு உண்மையிலேயே சமூக நீதி பார்க்கறது முதலமைச்சர் விஜய் தான். அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காரு. அது உண்மையா மனசுல வச்சிருக்காரு. அதனாலதான் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம அவர் கொடுத்திருக்காரு. அத எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கணும். உண்மையிலேயே சமூக நீதி பாக்குறீங்களா இருந்தா அப்ப அதுலயும் நொட்ட சொல்றது தூக்கிட்டு வரீங்கன்னா நீங்கெல்லாம் அப்ப இதுல இருந்தே பார்த்துருக்க மக்கள் யார் உண்மையான சமூக நீதிக்காக போராடுறா, யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக நீதி பேர்ல சாதியை வச்சு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கே புரியும். இருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது ஆதவர்ஜன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேட்மிண்டன் விளையாடின அந்த சீனை பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பெருமையா அன்புமணி அவர்களை பாராட்டி, அதாவது அன்புமணிங்கிற பேர்ல மட்டும் கிடையாது, அவர் பேச்சிலுமே அவளுக்குள்ள அன்பா பேசக்கூடிய புகழ்ந்து தள்ளியிருந்தாரு. நல்லா இருக்கு. இதை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அங்க விரட்டி விட்டுட்டு அன்புமணி அவர்களை சேர்த்துக்கிடுங்க, நல்லா இருக்கும். உண்மையிலே அன்புமணி அவர்கள் படிச்சவர், ஒரு மருத்துவர். அதாவது அவங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வன்னிய சமுதாய மக்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர் எடுத்து வைக்கிற எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா அடிப்படையில ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்ல வழியில போகணும், இந்த மது பழக்கம் இல்லாம போதை பழக்கம் இல்லாம எந்த ஒரு குற்றச்செயலும் ஈடுபடாம படிச்சு மேல வரணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சு எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்கும். உண்மையிலே அது வந்து நான் வந்து அவரை சில நேரங்கள நிறைய நேரங்கள அவரை பாராட்டிருக்கேன். ஏன்னா அவருடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா பேர் வாங்கிறதுக்கு அந்த அரசியல் கட்சி ஒரு சாதி கட்சியா பேர் வாங்கிட்டு நான் அதுல அதிகமா வண்டியில இருக்கிறதுனால சரி. ஆனா அவர் பேசுறது எல்லாமே அவர் மட்டும் இல்ல. இப்ப அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்கல்ல எம்எல்ஏ வாயி, அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே அறிவுபூர்வமா விவசாயிகள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுவாங்க. மத்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி உள்ள வந்துச்சு தமிழை வச்சு கொண்டு இணைஞ்சுன்னா உண்மையிலே சிறப்பா இருக்கும். இந்த 5 வருஷமும் இன்னும் பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்படலாம். இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் நொட்ட சொல்லிக்கிட்டு அது இப்படி இது எப்படின்னா, அதாவது உங்களுக்கு எல்லாம் அவர் சேர்த்தார்ல பெருந்தன்மையா, ஆனா இருக்கு இப்படியே போச்சுன்னா உங்களை வந்து வெட்டி விட்டுருவாரு. சோ அதான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சரி எப்படியோ எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவர் நின்று சமாளிப்பாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரங்கிற மாதிரி அந்த மதுரை படத்துல சில சீன் பார்த்த மாதிரி இருக்கு சில நேரத்துல. அதான் நிஜத்துல எல்லாத்தையும் நிஜமாக்குறாரு. கனவுல படத்துல நடந்த இதெல்லாம் நிஜத்துல கொண்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையிலே வரவேற்கிறேன். ஸோ இதை தான் மக்கள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு தானே உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். சூப்பர் கலக்குங்க முதல்வர். சரி இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தீங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி நடக்குதா? சோ இந்த ஒரு 2 மாசத்துலயே இவ்வளவுக்குள்ள பண்றவரு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு எக்ஸைட்மெண்ட்ல காத்துட்டீங்களா? எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த அரசியல் இவ்வளவு பார்க்க முடிய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.